பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள தினந்தோறும் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நம்மோட கூட பேசுகிறார், இடைப்படுகிறார். அதனால் நமக்குள்ள சோர்வுகளோ கலக்கங்களோ வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதராக கிட்டத்தட்ட 33.5 வருஷங்கள் ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் வாழ்ந்த காலத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே என்னென்ன காரியங்களை எல்லாமே பார்த்திருப்பார். அதை எல்லாத்தையுமே இயேசுவும் அந்த பாதையை கடந்து வந்தவர் தான். வாலிப பிராயத்தை இயேசு கடந்து வந்திருக்கிறார், குழந்தை பிராயத்தை கடந்து வந்திருக்கிறார். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து கடந்து வந்த ஒன்று தான். அப்போ அந்த சூழ்நிலைகளில் எப்படிப்பட்டதான போராட்டங்கள் இருக்கும், எப்படிப்பட்டதான சோதனைகளுக்குள்ளாக ஈடுபட முடியும், அதில் எப்படி மீண்டு வருவது என்பது இயேசுவிற்கு நன்றாகவே தெரியும். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நிறைய மனிதர்கள் சொல்லுவது காரியங்கள் பார்க்கும்போது, கடவுளுக்கு மனுஷன் வர்ற கஷ்டமெல்லாம் தெரியுமா, கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறது உண்டு. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இந்த பூமியிலே வாழ்ந்து வந்தவர். அதனால நாம் என்னென்ன மாதிரி சோதிக்கப்படுகிறோம், நம்ம என்ன பாடுபடுறோங்கிறது அவரால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்களால் பிள்ளைகளை கூட புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க மனநிலை என்ன, எப்படிப்பட்ட காரியங்கள் என்பதை ஒரு பேரண்டால் கூட சில நேரங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நாம் சில நேரங்களில் ஒரு விசுவாச சோதனையோ அல்லது ஒரு பாவ சோதனையோ இல்லை ஏதோ ஒன்று வரும்போது நம்ம அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த போராட்டம் பயங்கரமாக இருக்குது, இந்த போராட்டத்திலேருந்து என்னால் விடுதலையாக முடியலை, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு அவர் உதவி செய்கிறதற்கு அவர் போதுமானவர். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த போராட்டத்தெல்லாம் கடந்து வந்திருப்பீங்கள்ல, வாலிபத்தினுடைய போராட்டங்கள், வாலிபத்தினுடைய இச்சைகள் எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. சில போராட்டங்கள் எல்லாத்தையுமே, சூழ்நிலைகளை, குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வந்தவர் தான். அதனால் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையுமே தெரியும். நீங்கள் சிலுவையில் எங்களுக்காக பாடுகளை பட்டிருக்கிறீங்க. எல்லா காரியத்தையும், பாடுகளும் வேதனைகளும் அனுபவித்து எல்லா காரியத்திலையுமே நீங்கள் நின்றுக்கிறீங்க. அதனால் உங்ககிட்ட நாங்கள் கேட்குற ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக அப்படின்னு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இதைத்தான் இன்றைக்கு வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நம்மை போலவே ஒரு பாடுள்ள மனுஷனாக, வேதனையுள்ள ஒரு மனுஷனாக, சோதனைகளை தாங்குகிற, சோதனைகளை சகிக்கிற ஒரு மனுஷனாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து வந்தப்போ சோதனைகளையும் பாடுகளையும் அவர் சகித்ததுனால அவருக்கு தெரியும், இந்த மாதிரி இந்த பிரச்சனையை இப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த சோதனை வந்தால் இப்படி இதை ஹேண்டில் பண்ணணுங்கிறத அவர்கிட்ட நம்ம உதவி கேட்கும்போது ஆலோசனை கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் தேவையில்லாத மனிதர்களிடத்தில் கேட்டு, இல்லை வேறு யாரிடத்துலையோ கேட்டு இதுக்கு பதில் கிடைக்காம நின்னீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் இருக்கேனே, ஏன் என்னை விட்டுட்டு நீங்கள் போய் ஏன் மற்றவங்ககிட்டலாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் கோவம் வருமா இல்லையா? உண்மைதானே? ஆண்டவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டவராக இருக்கிறார். அதனால நாம சில பாதைகளில் போகும்போது நமக்கு உதவி செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தரை விட்டுவிட்டு நீங்கள் வேற யாரோ ஒருத்தர் இடத்துல போய் கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய இருதயம் துக்கப்படுமா இல்லையா? அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, மகனே மகளே, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் வர்றேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த காரியத்தில், இந்த சூழ்நிலையை உன்னால் மேற்கொள்ள முடியலை, இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய உதவியை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா, இல்லை அவர்கிட்ட போய் உதவியை கேட்குறோமாங்கிறது தான் விஷயம். அப்போ ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம், ஆண்டவரை எனக்கு அந்த ஹெல்ப் தேவை,
நீங்கள் அப்படி உபத்திரவப்பட்டிருக்கிறீங்க, சோதனையில் போயிருக்கிறீங்க, பாடுகள் அனுபவிச்சிருக்கிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது. இதுக்கு கிட்ட நானும் நிற்க எனக்கு பலன் கொடுங்க. நானும் இந்த போராட்டத்தில் போனேன். எனக்கு இந்த போராட்டத்தை மேற்கொள்ளுகிற பலன், இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற பலன், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, இந்த சூழ்நிலையில் நான் எப்படி நடந்து கொள்ளணும் எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டோம்னா செய்வாரா, செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை எனக்கு நீங்கள் உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறீர் என்ற வார்த்தையின்படியே இன்றைக்கி உதவிக்கு உங்களை நான் கூப்பிட்றேன் ஆண்டவரை. தகப்பனிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, நம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம். அப்பா, நீர் சோதிக்கப்பட்டும் பாடு அனுபவித்தவராக இருக்கிறதுனால விசுவாச சோதனையில், பாவ சோதனையில் போய்கொண்டிருக்கிற எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நீர் வல்லவராக இருக்கிறோம். உங்களை நாங்கள் உதவிக்கு கூப்பிட்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு என் பரலோக தகப்பன் ஹெல்ப் பண்ணுவீராகன்னு சொல்லி உங்கள் முகத்தை பார்த்து நாங்கள் கூப்பிட்றோம்ப்பா. ஒரு விஷயம், என் தேவன் நீர் இறங்குங்க, உங்கள் மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். தகப்பனே, நீர் சோதிக்கப்பட்டு அப்பா நீர் பாடுகள் பட்டதுனால உம்மிடத்தில் உங்கள் உதவியை கேட்கிறோம். என் தேவன் எங்களுக்கு உதவி செய்து இந்த பாவ சோதனைகளையும் விசுவாச சோதனைகளையும் சரியாய் நிற்க எனக்கு கிருபை கொடுத்து பலன் கொடுத்து வழி நடத்தும்படி எங்களை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.